அஸ்மத் ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ பொய்கை ஆழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார், அந்த மூவாழ்வார், முதல் ஆழ்வார்கள் மூவருடைய அனுபவம் அடியேன் ஆரம்பித்தது. அதில் சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீ தேகலீச ஸ்துதி என்ற ஸ்தோத்திரத்தில் இந்த மூன்று ஆழ்வார்களும் அந்த இடைக்கழியில் பெருமாளால் நெருக்குண்டு அதனால் வந்த அந்த 300 பாசுரங்களை பற்றியும் ரொம்ப அழகாக தேகலீச ஸ்துதி என்ற ஸ்தோத்திரத்தில் அனுபவிக்கிறார். அதாவது 6வது ஸ்லோகத்தில் காசார பூர்வ கபிமுக்கிய விமர்த்த ஜன்மா பன்னாதடேஷு சுபகஸ்ய ரசோபகுஸ்தே தொற்பாதபத்ம மதுனி துவதனன்ய போக்யே நூனம் சமாஸ்ரயதி நூத்தன சர்க்கராத்மம்னு பெண்ணையாற்றின் கரையில் ஒரு கரும்பு நிலம் இருக்குது. பெண்ணையாற்றின் கரையில் ரசோ வைசா அப்படின்னு உபனிஷத் சொல்லும்படி சுவையின் எல்லை நிலமான ஒரு கரும்பு தோட்டம் இருக்கு. அந்த கரும்பு பொய்கை, பூதம், பேய் என்ற 3 ஆழ்வார்கள் அந்த கரும்பை சாறு பண்ணும்போது 3 வீல் இருக்கும். அந்த 3 வீல் நடுவில், சக்கரத்து நடுவில் அந்த கரும்பை செலுத்துவார்கள். அப்போ அது சாராக வெளியில் வரும், கரும்பு சாராக. அதுபோல் இங்கே பொய்கை ஆழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார் என்ற 3 உருளைகளால், அந்த வீல்களால் பிழியப்பட்டது அந்த கருப்பஞ்சாறு. அது என்ன கருப்பஞ்சாறுன்னா, முதலாழ்வாருடைய முதல் திருவந்தாதி, புதத்தாழ்வாருடைய 2ஆம் திருவந்தாதி, பேயாழ்வாருடைய 3ஆம் திருவந்தாதி. அதாவது பெருமாள் அவ 3 பேர் நடுவில் நெருக்கி அந்த கரும்பு ரசோ வைசகான கரும்பின் சுவையாக இருக்கும் அந்த பெருமாள் இந்த 3 யந்திரங்களால், 3 ஆழ்வார்களால் நெருக்கப்பட்டு கருப்பஞ்சாராக வெளிவந்தது என்ற 3 திருவந்தாதிகள். நின்னையே வேண்டி நீள் செல்வம் வேண்டாதவர்களான பெரியோர்களுக்கு விஷ்ணோ ஓ பதே பரமே மத்வ உற்சகா என்றபடி உன் திருவடித்தாமரையில் உள்ள தேன் கூட அந்த ஆழ்வார்கள் பிழிந்த புது சர்க்கரை பாகும் கலந்து அனுபவிக்க போக்கியமாய் உள்ளது என்று மிகவும் அழகாக விளக்கியுள்ளார் இந்த 6வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ தேகலீச ஸ்துதியில். உன் திருவடித்தாமரையில் உள்ள தேனும் இந்த ஆழ்வார்கள் பிழிந்த சர்க்கரை பாகும் கரும்பு சாரும் கலந்து அனுபவிக்க இந்த 300 பாசுரமும் போக்கியமாக இருக்கிறது என்று மிகவும் அழகாக வேதாந்த தேசிகன் அனுபவிக்கிறார். இந்த முதல் திருவந்தாதி வையம் தகழி என்று தொடங்கி 100 பாடல்கள் அந்தாதியாக, அதாவது முதல் பாட்டோட கடைசி வேர்டு அடுத்த பாட்டோட முதல் வேர்டாக அந்தாதி இலக்கணத்தில், 2ஆம் திருவந்தாதி அன்பே தகழி என்று தொடங்கி 100 பாசுரங்களாகவும் அமைந்துள்ளன. என் கவி பாடும் பரமகவிகள் என்று சுவாமி நம்மாழ்வாராலும், செந்தமிழ் பாடுவார் தாம் வணங்கும் தேவர் என்று திருமங்கை ஆழ்வாராலும் போற்றப்படும் இவர்களுடைய பிரபந்தங்களை கொண்டே பகவத் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யகாரர் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்திற்கு மங்கள ஸ்லோகம் எழுதினார்னு அது மிகையாகாது. அதாவது அந்த ஸ்ரீபாஷ்ய மங்கள ஸ்லோகம் அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே வினத விவித பூத விராத ரக்ஷைக தீட்சே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபான. இதில் அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே வினத விவித பூத விராத ரக்ஷைக தீட்சே, இந்த முதல் 2 வரிகள் எம்பெருமானின் உபய விபூதி நாயகன் என்ற குணம் பேசப்படுகிறது. அந்த உபய விபூதி நாயகன் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் என்கிறது 3வது வரி. ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே, அந்த ஸ்ரீமன் நாராயணனிடம் பக்தி ரூபபன்ன ஞானம், அன்பால் கனிந்த ஞானம், அன்பின் அபரிமிதமான பக்தியால், அன்பால் விளைந்த ஞானம் அவனிடம், அந்த ஸ்ரீமன் நாராயணனிடம் அது இருக்கட்டும் என்கிறது 4வது வரி. பவத்து மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா. இது இங்கே எப்படி இந்த 3 ஆழ்வார்களுக்கு பொருந்தும் அப்படின்னு கேள்வி வரும். அது எப்படின்னா, முதலாழ்வாரான பொய்கை ஆழ்வார் வையம் தகழி என்று துவங்கி முதல் திருவந்தாதி 100 பாசுரங்களால்
பரதேவதையான பரனான சர்வேஸ்வரனின் உபய விபூதி நாயகத்துவத்தை பேசினார். இதுதான் அந்த முதல் 2 வரி அந்த மங்கள ஸ்லோகத்தில். அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே வினத விவித பூதவிராத்த ரட்சைக தீட்சை. அந்த எம்பெருமானை அன்பினால் அடையலாம் என்றார் 2ஆமவரான பூதத்தார். அன்பே தகழியாய், அது ஆர்வமே நெய்யாக, அது சேமுஷி பக்தி ரூபா. அந்த 4வது அடியால் அது பேசப்படுகிறது. அந்த விபூதியின் உபய விபூதி நாயகன் யார்? லீலா விபூதியும் நித்திய விபூதியும் தன் சொத்தாக வைத்திருக்கும் அந்த நாயகன் யார் அப்படின்னா, சந்தேகம் நமக்கு வராமல் இருப்பதற்காக ஸ்ரீயப்பதித்வத்தை பாடினார் பேயாழ்வார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று. அது 3வது அடி. பிரம்மணி ஸ்ரீனிவாசே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே. திருமகள் கேள்வனாயிருப்பவன் பரம்பொருள் என்று வேதாந்தங்கள் உபனிஷத்துக்கள் அறுதியிடுகிறது என்று அருள் செய்தார் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். இப்படி வேதாந்த சாஸ்திரத்தில் இவர்கள் தம் தமிழுக்கும் அந்த உபனிஷத்திற்களுக்கும் உள்ள தொடர்பை நாம் இவர்கள் மூலம் அறிந்து கொள்கிறோம். எனவே பூதத்தாழ் தன் தமிழை, பூதத்தாழ்வார் தன் தமிழை ஞானத்தமிழ் என்கிறார். அது கரெக்டாக பொருந்தும். இந்த ஆழ்வார்களை மனதில் கொண்டே ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் எழுதினார் என்பதை அமுதனாரும் தமிழ் தலைவன் பொன்னடி போற்றும் ராமானுஜன் என்று ராமானுஜன் நூற்றந்தாதில் அருளி செய்தார். அடியேன் ஆழ்வார் திருவடிகளை சரணம். தன்யோஸ்மி.